ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பால் செட் அடிக்க வந்தோம். பால் செட் அடிக்க வந்ததில் சுற்றி அடித்தோம். ஒரு 9 தூண்டி அடித்தோம். 9 தூண்டியில் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரைக்குங்க, செம்ம ஸ்ட்ரைக்கு. பார்த்தீங்கன்னா சுற்றி அடித்தோம். 9 தூண்டியில் கரெக்டாக ஒரு 10 மீன் அடித்தோம். 10 மீனில் 2 மீன் வந்து மிஸ்ஸிங்கு தான். அதோடு சேர்த்திங்கன்னா 12 மீன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து வரும், பாருங்கள். இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர்லாம் ரொம்பலாம் கிடையாது, ஏன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஃபன்னாகவே போயிருந்ததால் சரி நாங்கள் எதுவும் கொடுக்கல. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை. பார்ட் 2வும் அப்படியே தான் வரும், கண்டினியூ ஆகும். லிங்க் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் தான் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்தவொன்னே கம்முன்னு ஆயிடுச்சு. ஜிலேபியான்னு நினச்சோம், ஆனால் பார்த்தா இருந்தாலும் இருக்கட்டும். இதே இடத்துல 2 மீன் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு மீன் ஏறி. பக்கத்தில் ஒரு கரை இருக்குது, அந்த கரையில் வந்து போய் உட்கார வச்சுது மீன். அந்த மீன் உட்கார வச்சதால் இந்த மீன் ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு மீன் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே கரையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கரை தெரியும், அந்த கரையில் எடுத்து போய் வச்சிச்சு. நாட்டா மீன் வருமா வராதான்னு யோசிச்சுனே இருந்தோம். கற்று சரி இறங்குடா, பையனை இறங்க விட்டு மீன் எடுத்தோம். ஆனால் இந்த நீ காற்று ஓட்டம் வேறு பக்கம் இருந்துச்சு. இதாக இருந்தாலும் அடிக்குமான்னு நினச்சோம், ஆனால் நல்ல ஸ்ட்ரைக்கு, டக்குன்னு நல்ல ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. அதுக்கு முன்னால் வந்தோம், ஒரு மீனோட வீட்டுக்கு போனோம். ரொம்ப வெறுப்பாகி போச்சு, ரொம்ப டென்ஷனாக ஏன்டா இன்றைக்கி வந்தோம் அந்தமாரி இந்த நிலைமைக்கு வந்தோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, வாடா நாளைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறுநாள் வந்தோம். செம்ம ஃபன்னாக போச்சு. பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். பிரியாணியில் கையை வைக்கிறோம். காலையில் வந்தோம், ஒரு 11 மணி போல் வந்தோம். 11 மணி வந்து கரெக்டாக 12, 1, 2 மணிக்கு கரெக்டாக வைக்க ஆரம்பித்தோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிரியாணி கையை வச்சேன். ஒவ்வொரு தூண்டிலும் எல்லாத்துலேயும் லைனாக தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடே ஒரு 1/2 மணி நேரம் காய போட்டு சாப்பாடு தட்டில் போட்டு வச்சுருந்தோம். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு மீன் எடுத்தோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மீன் தான். இந்த உட்காந்து சாப்பிட்ருக்கான் பாருங்கள், சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு என்ன சோறு தான் முக்கியன்ற மாரி சாப்பிட்டுருந்தான். எனக்கு சோறு தான். இன்றைக்கி மீன் பிடிச்சது வந்தோம். சரி மீனே மாட்டாதோன்னு நினச்சோம், ஆனால் பார்த்தீங்கன்னா 2வது மீனும் அடிச்சிச்சு. இருந்தாலும் இன்றைக்கி செலவு பண்ணது ஒரு 1500 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருப்போம். சாப்பாடு, பிரியாணி, ஜூஸு. இதுக்கு முன்னாடியே நிறைய ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடித்தேன், வெயில் தாங்க முடியாமல். நல்லா காற்று இருந்துச்சு, ஆனால் வெயிலும் இருந்துச்சு. 2வது மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் போய் வச்சிரும் கரெக்டாக கரையில். ஆனால் என்னென்னமோ பண்ணுறேன், ஹேண்டில் பண்ண முடியல. அதை ஸ்ட்ரைட்டாக கரை இதாக எடுத்துகிட்டு போய் வச்சிச்சு பாருங்க. இப்போ பையன் இறங்குவான். பையன் இறங்கி பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் இறங்கி ஸ்ட்ரைக் பண்ணுவான். நான் இறங்கி போயிட்டுருக்கலாம். மாவு இன்றைக்கி ஒரு 3 கிலோ மாவு, ஒரு 1.5 கிலோ கோதுமை மாவு, எசன்ஸ் ஒரு 2, முட்டை ஒரு 5 முட்டை. இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 350 ரூபா 400 ரூபா கிட்ட வந்துச்சு மாவு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டோன்னே மீன் சலன்னு வர ஆரம்பிச்சிச்சு.
இது பக்கம் மீன் ஈஸியாக தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே கைகளை காலில் ஏறிக்குமோ நினச்சோம், யாருக்குன்னா ஊக்காகும்னு நினச்சோம், ஆனால் ஊக்காகலை. இதுமாரி யாரும் இறங்காதீங்க, ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. தண்ணியில் இருந்து பிடிக்கிறதுன்றது சாதா விஷயம் கிடையாது. ஏன்னா திடீர்னு மீன் ஓட ஆரம்பிச்சுன்னா காலில் ஊக்காயிடும். ஊக்காயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த மீன் ஏற்றி ஸ்டிக்லேயும் அடிச்சிச்சு. ஸ்டிக்கில் அடித்த வீடியோலாம் வரும் அடுத்தடுத்த பார்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுலேயும் மிஸ் ஆனது. அதே போல் இந்த இது வந்து ஊக்காய் வேறு எதுலேயும் மிஸ் ஆன மீன். இது பாப்பை போட வந்துச்சு, ஹேண்ட்மேடு பாப்பை போட. இந்த வீடியோட பார்ட் வரும். ஃபுல் வீடியோ போடலான்னு பார்த்தா ரொம்ப டைமிங் அதிகமாகிடுது, ரொம்ப கஷ்டம். அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பிட்டாக போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். கம்பல்சரி அடுத்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.